மனம் மாறி வா, மனம் திருந்தி வா. தவக்காலம். கசப்பான உணர்வுகள் களையப்பட வேண்டும். மன்னிக்கும் மனம் வேண்டும். பொறாமை போக்கப்பட வேண்டும். நன்றி உணர்வு பெருக வேண்டும். ஆணவம் குறைய வேண்டும். தாழ்ச்சி நிறை உள்ளம் வேண்டும். தீய எண்ணங்கள் நீக்கப்பட வேண்டும். தூய்மை வாழ்வு வாழப்பட வேண்டும். பாவம் அழிக்கப்பட வேண்டும். கடவுள் பக்தி அதிகரிக்கப்பட வேண்டும். ஒரு அழகான, அமைதியான, அறிவான, என்னை சிரிக்க வைக்கின்ற, நன்றாக பாடுகின்ற, பேசுகின்ற, ஆடுகின்ற, எப்போதும் என்னோடு உடனிருக்கின்ற ஒரு பையன் எனக்கு கணவனாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறாள் அந்த பெண். அவள் தன்னுடைய அம்மாவிடம் சென்று தன்னுடைய ஆசையை சொல்கிறாள். அம்மா சொன்ன பதில் நம்மை சற்று ஆழமாக சிந்திக்கவும் வைக்கும், அதே நேரத்தில் வியக்கவும் வைக்கும். அம்மா சொன்ன பதில் என்ன? இப்படி ஒரு அழகான, அமைதியான, அறிவான, என்னை சிரிக்க வைக்கின்ற, நன்றாக பாடுகின்ற, பேசுகின்ற, ஆடுகின்ற, எப்போதும் என்னோடு உடனிருக்கின்ற ஒரு பையன் வேண்டும் என்று நீ கேட்டாய். ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன், ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனை நீ திருமணம் செய். ஏனென்றால் அதுதான் எப்பொழுதும் உன்னோடு இருக்கும். நீ சொன்ன அனைத்திற்கும் அதுதான் சரியாக இருக்கும் என்று அம்மா பதிலளிக்கின்றாள். அன்புக்குரியவர்களே, மனிதன் பலவீனன். மனிதன் தவறு செய்பவன், பாவி. அவன் திருந்தி வாழ்வதற்கு நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான காலம்தான் தவக்காலம். மனம் மாறி வா, மனம் திருந்தி வா. பறவை போன்று மேலே பறந்து விட்டோம். மீனை போன்று ஆழம் வரை சென்று நீச்சல் அடிக்க கற்றுக்கொண்டு விட்டோம். பூமியிலிருந்து மேல் நோக்கி செல்ல தயாராகிவிட்டோம். ஆனால் கடவுளோடு பயணிக்க மறந்துவிட்டோம். தவக்காலத்தில் பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பது நல்ல செயல் அல்லவா? தங்க இடமில்லாமல் இருக்கக்கூடிய வறியோருக்கு இல்லத்திற்கு அழைத்து வந்து தேவையானவற்றை கொடுப்பது தவக்காலம் அல்லவா? உடையற்றோரை அழைத்து அவர்களுக்கும் ஆடை அளிப்பது தவக்காலத்தின் சிறந்த செயல் அல்லவா? தவக்காலம் நம்மை பாவத்திலிருந்து புண்ணிய வாழ்விற்கும், கவலைகளிலிருந்து மகிழ்ச்சியான வாழ்வுக்கும், இருளான வாழ்விலிருந்து ஒளியான வாழ்வுக்கும், நலமான வாழ்வு தொழிற்கும் என்றும், நேர்மை உன்முன் செல்லும் என்றும், ஆண்டவரின் மாட்சி உனக்கு அருகாமையில் இருக்கும் என்று அறிவிக்கின்றது என்று எசாது இறைவார்த்தைகள் நமக்கு தெள்ளத் தெளிவாக சொல்கின்றது. படைப்பின் தொடக்கத்திலே ஆணையும் பெண்ணையும் படைத்த கடவுள் அவர்கள் செய்த பாவத்தை நினைத்து மனம் வருந்தியதையும் நாம் பார்க்கின்றோம். ஆதி பெற்றோர்களே பாவம் செய்தார்கள், அவர்கள் புது வாழ்வையும் பெற்றார்கள் என்று சொல்லிவிட்டு இன்று நாமும் பாவம் செய்து கொண்டிருந்தால் அது சரியா? மனிதன் ஒவ்வொரு நாளும் கண்ணை மூடி திறப்பதற்குள்ளால் எத்தனையோ முறை அவன் பாவம் செய்து கொண்டிருக்கின்றான். மனிதர்களாகிய நாம் ஒவ்வொரு நாளும் பற்பல பாவங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். பாவங்களை செய்துவிட்டு ஆண்டவரை தேடி வராமலும் இருந்து விடுகிறோம். எனவே தான் திருப்பாடல் ஆசிரியர் சொல்வார், எப்படியோ பலவிதமான பாவங்களை ஆண்டவரே நான் செய்துவிட்டேன். இருப்பினும் அவர் ஜெபிக்கக்கூடிய ஜெபம் நம்மை சிந்திக்க அழைக்கிறது. திருப்பாடல் 6 ஆண்டவரே, என் மீது சினம் கொண்டு என்னை கண்டியாதேயும், என் மீது கடும் சீற்றம் கொண்டு என்னை தண்டியாதேயும், எனக்கு இரங்கும், ஏனெனில் நான் தளர்ந்து போனேன், என்னை குணமாக்கியருளும், ஏனெனில் என் எலும்புகள் வலுவிழந்து போயின என்று ஜெபிக்கிறார். திருப்பாடல் ஆசிரியர் மீண்டுமாக 32 கோடையின் வறட்சி போல என் வலிமை வறண்டு போய்விட்டது என்று சொல்கிறார்.
திருப்பாடல் ஆசிரியர் 38 மிக அழகாக சொல்வார், என் குற்றங்கள் தலைக்கு மேல் போய்விட்டன, என் உள்ளம் வேதனையால் துடிக்கின்றது, என் கண்களும் கூட ஒளி இழந்தன. மனிதன் பாவம் செய்கிறான், பாவத்தில் விழுந்து கொண்டிருக்கிறான். பாவத்தை விட்டு வெளியில் வருவதற்கு இந்த தவக்காலம் நமக்கு அருமையான ஒரு வாய்ப்பை தருகின்றது. திருப்பாடல் ஆசிரியர் 51 மிக அழகாக சொல்வார், என் பாவம் எப்போதும் என் மனக்கண்முன் நிற்கின்றது, உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உம் பார்வையில் தீயது செய்தேன் என்று சொல்கிறார். திருப்பாடல் ஆசிரியர் மீண்டுமாக 102:4 என் இதயம் புல்லை போல தீந்து கருகுகின்றது, என் உணவையும் நான் உண்ண மறந்தேன், நான் தூக்கமின்றி தவிக்கிறேன். இப்படிப்பட்ட நிலைமைக்கு செல்கிறான் என்றால் மனிதன் பாவத்தை விட்டு வெளியில் வரவில்லை. பாவத்தின் கொடூரமான வாழ்வுக்கு மனிதன் வாழ்ந்து வருவதால் என்னவோ இந்த காலம் நமக்கு அருமையான ஒரு வாய்ப்பை தருகின்றது. மனம் மாறி மனம் திருந்தி ஆண்டவரை தேடி வர வேண்டாமா? ஆதாமின் காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதை அறிந்து காயின் தன்னுடைய சகோதரன் மீது வெறுப்பு கொள்கிறான். காயின் ஆதாமை கொலை செய்யவும் முன்வருகிறான். விவிலியத்தில் முதல் கொலையாக இதுவும் பார்க்கப்படுகின்றது. வஞ்சனை செய்வோருக்கு என் மாளிகையில் இடமில்லை, பொய் உரைப்போர் என் கண்முன் நிற்பதில்லை என்று திருப்பாடல் 101:7 நாம் வாசிக்கின்றோம். நான் விரும்பும் நன்மையை பல நேரங்களில் செய்வதில்லை, விரும்பாத தீமையையே செய்கிறேன். நான் விரும்பாததை செய்கிறேன் என்றால் அதை நானாக செய்யவில்லை, என்னில் குடிகொண்டிருக்கும் பாவம் என்னை உந்தி தள்ளுகிறது என்று புனித பவுலடியார் மிக அழகாக சொல்கின்றார். இரக்கம் நிறைந்தவர்களாக நாம் வாழ வேண்டும். நாம் செய்யும் கைமாறு பலனில்லாமல் போகாது என்பதையும் இந்த தவக்காலத்தில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏழைகளுக்கு உதவி செய்யும் போது அவர்களில் நாம் கடவுளை காண்கிறோம். இரக்க செயல்கள் செய்யும் போது கடவுள் நம்முள் இருப்பதையும் உணர்கின்றோம். இரக்கமான செயல்கள் வழியாக நாம் கடவுளோடு உடனிருக்கிறோம் என்பதையும் பிறர் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுளுக்கு கொடுக்கும்போது வலிக்கும் அளவுக்கு கொடுங்கள் என்று புனித அன்னை தெரசா சொன்னதை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் மிக அழகாக அழுத்தமாக கூறுகின்றார். இந்த தவக்காலம் நமக்கு ஒரு புதிய வாழ்வை தர வேண்டும். இந்த தவக்காலத்தில் மனம் மாறி மனம் திரும்பி வருகின்ற பொழுது கவலையெல்லாம் விட்டு மகிழ்ச்சியான ஒரு வாழ்வை நோக்கி செல்வதற்கு இந்த காலம் நமக்கு உறுதுணையாக இருக்கட்டும்.